நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய மேத்ஸ்ல ஸ்டாண்டர்ட் 9த்ல 7th லெசனா இருக்க மென்சுரேஷன் அதாவது மெஷர்மென்ட்ஸ்ல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 வரை போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அல்லது பிளேலிஸ்ட் போங்க. சமச்சீர் மேத்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வரிசையா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் ஆர்டர் இருக்கும். அதை வரிசையா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கன்யூனிட்டி இருக்கும். ஈஸியா மேத்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த பார்ட் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் அண்ட் கியூப் தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி அன்அகாடமி இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்அகாடமி பொறுத்தவரையில் இந்தியா இருக்கக்கூடிய டாப் எடுக்கேட்டர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கோட் தேவைப்படுச்சு அப்படின்னா ராஜேஷ் 180 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பார்ட்டாக வச்சிருக்காங்க. ஒன்று ஃப்ரீ கோர்சஸ், ஒன்று ப்ளஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கோர்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கோர்ஸை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃப்ரீ கண்டென்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஸ்பெஷல் மராத்தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஸோ டெய்லி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, மார்க் டெஸ்ட் போகுது, லைவ் குவிஸ் போகுது, அப்புறம் அன்லிமிட்டெட் ரெக்கார்டட் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எங்க ஃப்ரீ கோர்சஸ்ல. சரியா? ஸோ இந்த ஃப்ரீ கோர்சஸ்ல கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 டே ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 20 கொஸ்டின் இன் 20 மினிட்ஸ் அட் 8 PM கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மண்டே, டியூஸ்டே அந்த டாபிக் பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர்ல அன்அகாடமி லேர்னிங் ஆப்னு சர்ச் பண்ணுங்க. வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் போய்க்கலாம். இந்த டிஎம்எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு இன்வைட் கோட் கேட்கும். இந்த இன்வைட் கோட் எது கேட்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல லாகின் பண்ண வரீங்க அப்படின்னா இன்வைட் கோட் கண்டிப்பாக கேட்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல தான் ராஜேஷ் 180 இந்த கோடை நீங்க போட்டுக்கணும். போட்டீங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்ஸும் யூ ஹவ் அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு வரும். இந்த கோட் இல்லாம நீங்க லாக் பண்ண முடியாது, அன்லாக் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கணும், இந்த கோடை போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஒன் டைம் மட்டும் கோடு போட்டா போதும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க உள்ள லாகின் பண்ணி வரும்போது இந்த கோடு கேட்காது. டேரக்டா நேம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இந்த கோட் ராஜேஷ் 180 அப்படின்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பார்ட் 2 என்ன பெய்டு கோர்ஸுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் பிராக்டிஸ் செட் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லா கிளாஸஸும் நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட். சரியா? ஸோ எப்படி உள்ள ஜாயின் பண்ணலாம், இங்க என்னெல்லாம் கோர்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் 6 இலக்கு அப்படின்னு சொல்லி பேட்ச் 6க்கு குரூப் 2 பிலிம்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது 8 Jan ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கும் கோட் ராஜேஷ் 180 யூஸ் பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 மெயின்ஸுக்கும் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அது 11 Jan ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த கோட் வந்து ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்றது, பிளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அன்அகாடமியோடைய நீங்க ஆப் வச்சிருப்பீங்க. அந்த ஆப்ல பிளஸ் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீ லைவ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் பிளஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு ரெஃபரல் கோட் கேட்கும். ஏன் இந்த கோடு போடுறீங்க அப்படின்னா நீங்க கோடு போடாம நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 7000 பெர் இயர் வந்து 7000 பே பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ராஜேஷ் 180 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ டிஸ்கவுண்ட் அப்புறம் உங்களுக்கு 6300 பே பண்ணா போதுமானது. இந்த கோடை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு கோடு அப்ளைன்னு வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு 6300 பே பண்ணா போதும். ஏன்னா 6300 ஒரே டைம்ல பே பண்ண முடியல, எனக்கு கஷ்டமா நினைச்சீங்கன்னா மந்த்லியும் நீங்க பே பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ல மந்த்லியும் பே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பார்ட் 3ல என்னதான் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் கியூபாய்டு அண்ட் கியூப். ஓகேவா? ஸோ கியூபாய்டுக்கும் கியூபுக்குள்ள சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போறோம். ஸோ 2 ஃபார்முலா இருக்கு. இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் இந்த பார்ட் 3 ஃபுல்லா போக போகுது. ஸோ பார்ட் 3 ஃபுல்லா பார்த்துட்டு பார்ட் 4 போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்குக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்எஸ் கொஸ்டின் போட்டு பாருங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தெரியாத பட்சத்தில் பார்ட் 4 வீடியோ பார்க்க வாங்க. சரியா? எப்போ நீங்களா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் ஐடியா கிடைக்கும். நான் சொல்லி கொடுத்தா ஈஸியாக போட்டுருவீங்க. பட் இருந்தாலும் கூட நீங்களும் திங்க் பண்ணணும். சரியா? கண்டு வீடியோ கொடுத்துருவோம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு தெரியாத பட்சத்தில் நம்ம சேனலை பார்க்க வாங்க. சரி, பார்ட் 4 பாருங்க. சரியா? ஸோ என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நம்மளுடைய கியூபாய்டுக்கு. ஓகேவா? ஸோ கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 2 into length into breadth plus breadth into height plus L into height. அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ 2LB plus 2BH plus 2LH. என்ன பண்ணுவாங்க, 2 காமன் எடுத்திருக்காங்க.
ஸோ கியூபாய்டு உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிளுக்கு செங்கல் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க, கியூபாய்டுன்னு சொல்லிக்கலாம். இதான் வந்து உங்களுக்கு கியூபாய்டு. ஸோ பிக்சர் பார்க்க அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரியறதுக்காண்டி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஷார்ட்டா LSAன்னு சொல்லுவாங்க. அது ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × L + P H² யூனிட். இவ்வளவு ஃபார்முலா. 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், கண்டிப்பாக பார்ட் 3 ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 1 by 1 சம்ஸ் பார்ப்போம். சரியா? ஸோ ஓகே, இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஃபார்முலாஸை நீங்க எழுதி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரி, இல்லது உங்களுக்கு திருப்பி நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கார்டிங் 153. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க பாருங்க. ஃபைண்ட் த TSA அண்ட் LSA. ஸோ TSA கேட்கறாங்க, LSA கேட்கறாங்க. எதுக்கு? கியூபாய்டு. ஏன்னா கியூபாய்டு கியூபும் கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் சேம் தான் கொடுப்பாங்க. பட் கொடுத்தது கியூபாய்டு. whose length, breadth, height 7.5 meter, 3 meter and 5 meter respectively. ஸோ TSA கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் LSA கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா, ஃபார்முலா தெரியாட்டி லாஸ்ட் ஒரு கஷ்டம் தான். ஸோ 2 × LB + BH + HL. இதான ஃபார்முலா. ஓகே தானே? சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 2 போட்டுக்கோங்க. லென்த் இன்டு பிரெத் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துக்கோங்க. எல்லாம் என்ன இருக்கு? மீட்டர் மீட்டர் மீட்டர். அப்போ கரெக்ட் தான். ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ லென்த் தானே இது 7.5யும் 3யும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு பண்ணீங்க எப்பனா உங்களுக்கு 22.5 கிடைக்கும். அதை போட்டுக்கலாம். பிளஸ் பிரெத் இன்டு ஹைட். ஸோ பிரெத் என்ன இருக்கு, ஹைட் என்ன இருக்கு? 5 × 3 15. ஸோ பிளஸ் 15 பிளஸ் ஹைட் இன்டு லென்த். ஸோ 5 × 7.5. ஸோ 5 × 7.5 is equal to 37.5. ஓகேவா? 37.5. அடுத்து என்ன பண்ணணும்? 2 வெளியே வச்சுக்கோங்க, ஃபுல்லா பிளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 22.5 + 15 + 37.5 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எப்பனா உங்களுக்கு 75 வரும். ஸோ 2 × 75 which is equal to 150 தான் உங்களுக்கு TSA. ஓகேவா? ஸோ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா தானே, ஏரியா கண்டிப்பா என்ன வரும்? ஸ்கொயர் தான் வரும். ஸோ யூனிட் மீட்டர் இருக்கிறதுனால கண்டிப்பா ஆன்சர் வந்து 150 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்த பார்க்க போறது LSA. ஓகேவா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கான ஃபார்முலா என்ன? எல்லாமே ஃபார்முலா தான் செய்ய போறோம். ஸோ ஃபார்முலா தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 × L + P × H. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 போட்டுக்கலாம். லென்த் பிளஸ் பிரெத். ஸோ 7.5 + 3 10.5. ஸோ போட்டுக்கோங்க. 10.5 போட்டுக்கலாம். இன்டு ஹைட். ஹைட் என்ன? 5. ஸோ போட்டுக்கலாமா? ஸோ 5 × 2 10. 10 × 10.5 என்ன வரும்? பாயிண்ட் பேரும். ஸோ 105 மீட்டர் ஸ்கொயர். 105. இது வந்து 150. ஈஸி தானே? என்ன கஷ்டம் இருக்கு? ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி. சிம்பிளிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவோம். ஸோ டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.5. The length, breadth and height of a hall are 25 meter, 15 meter and 5 meter respectively. Find the cost of renovating its floor and 4 walls. Okay, renovating its floor and 4 walls. ஓகேவா? at the rate of 80 per meter square. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். பட் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும். பட் எந்த கன்ஃபியூஷனும் பண்ண வேண்டாம். ஈஸியாக என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். பட் என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, உங்களுக்கு TSA எடுக்கணுமா இல்லை LSA எடுக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். சரியா? ஸோ எப்போ நீங்க TSA எடுக்கணும் அப்படின்னா, அந்த பேர்ல இருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ மொத்தமா கொடுத்தா என்ன பண்ணணும்? TSA ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு பார்ட் இல்ல, டாப் இல்ல பாட்டம் இல்ல சைட்ல சவரை உடைச்சிட்டாங்க, இடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி கொடுத்தனால கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும்? LSA கண்டுபிடிக்கணும். சரியா? LSA கண்டுபிடிச்சீங்கன்னா 4 சர்ஃபேஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சர்ஃபேஸுக்கு நம்ம ரெக்டாங்கிள், ஸ்கொயர்னா ஸ்கொயர், அதுக்கான ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. லென்த், பிரெத், ஹைட் இருக்கு. கண்டிப்பா ஒரு செவர் தான், ஒரு வீடு தான், ரூம் தான். ஸோ 6 சைடு இருக்கும். ஸோ லென்த், பிரெத், ஹைட் கொடுத்தாலே கண்டிப்பா 6 சைடு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஹாலுக்கு லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்புறம் ரினோவேட்டிங் இட்ஸ் ஃப்ளோர் அண்ட் 4 வால். இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ டாப்பா விட்டுட்டாங்க. ஸோ ஃப்ளோர் யூஸ் பண்றாங்க, 4 வாரம் யூஸ் பண்றாங்க, சென்ட்ரிங்க விட்டுட்டாங்க. அப்போ கண்டிப்பா இது TSA யூஸ் பண்ணக்கூடாது. LSA ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். LSA ஃபார்முலா யூஸ் பண்ணி 4 வாலுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஃப்ளோருக்கான ரினோவேட்டிவ் கேட்கறாங்க. என்ன பண்ணிக்கணும்? கண்டிப்பா பிளஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வர ஆன்சர் கூட என்ன பண்ணணும்? இன்டூ 80 போட்டா ப்ராப்ளம் சால்வ். ஏன்னா 80 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இன்டூ 80 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? பண்ணலாமா? ரினோவேட்டிங் இட்ஸ் ஃப்ளோர் அண்ட் 4 வால். ஸோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் LSA ஆஃப் 4 வால். ஸோ LSA ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம்? LSA இஸ் ஈக்குவல் டு 2 × LB + BH + HL. இதான் ஃபார்முலா. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 2 × லென்த் இன்டு பிரெத். லென்த் இன்டு பிரெத், லென்த் 25 × 15. சரியா? போட்டு சாரி, நான் ஃபார்முலா மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன்.
LSA ஃபார்முலா இது இல்ல சாரி. ஸோ LSA ஃபார்முலா என்ன? ஸோ 2 இன்டூ L பிளஸ் பி இன்டூ ஹைச். ஓகேவா? சாரி, இது டிஎஸ்சி ஃபார்முலா நான் ஆர்வ போட்டேன். டிஎஸ்சி இங்கே பார்த்தனால சப்ஜெக்ட் எழுதிட்டேன். ஓகேவா? ஃபார்முலா என்னது? LSA சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா வந்து 2 இன்டூ L பிளஸ் பி இன்டூ ஹைட். ஓகேவா? ஸோ L பிளஸ் பி, ஸோ லென்த்தும் பிரெத்தும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிங்க எப்போ என்ன கிடைக்கும்? 25 பிளஸ் 15 அது கூட இன்டூ 5. ஓகேவா? ஸோ 2 தான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 400 கிடைக்கும். ஓகேவா? எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு. ஸோ 2 கூட லென்த் பிளஸ் பிரெத் போட்டுக்கோங்க, இன்டூ ஹைட்டும் போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் 400 வரும். இதான் உங்களுக்கு LSA. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ளோருக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா என்ன ஃபார்முலா என்ன? ஏரியா ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத் அல்லது A ஸ்கொயர். நமக்கு என்னது? லென்த் பிரெத் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லென்த் பிரெத் போட்டுக்கலாம். ஸோ 25 இன்டூ 15. ஸோ 25 இன்டூ 15. ஸோ இன்டூ பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 375 கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்? 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 400 கூட 375 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 7 7. ஸோ 775 கிடைக்கும். என்ன கேட்குறாங்க? ஒரு மீட்டருக்கு 80 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 775 கூட இன்டூ 80 போட்டால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ 62,000 ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃபார்மை மாற்றி போட்டதுக்கு சாரி. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ கண்டிப்பாக LSA தான் யூஸ் பண்ணணும். ஃபாலோ போட்டுக்கும், சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். 400 போட்டிருக்கேன். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ப்ளஸ் பண்ணி இன்டர்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் வரும். சரியா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7.6. ஸோ 7.6 போறதுக்கு முன்னாடி கியூப் அண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூபுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன தெரியுமா? 6a² படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கியூபுக்கான லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a². இதுவும் படிச்சுக்கோங்க. சரியா? என்ன கொஸ்டின் கொடுக்குறான்? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் ஹூ சைட் இஸ் 5 cm. ஈஸியாக போட்டலாமா? ஃபார்முலா என்ன? 6a² தானே? 6 இன்டூ 5 இன்டூ 5. 5 30, 30 இன்டூ 5 150. ஸோ ஆன்சர் 150 m². முடிஞ்சு போச்சா? என்ன கஷ்டம்? அடுத்த கொஸ்டின் 4a² கொடுத்துருக்காங்க ஃபார்முலா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஸோ தெரியும் நமக்கு 4 இன்டூ 5 இன்டூ 5 25, 25 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் 100. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 100 m², 150 m². ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி, ஃபார்முலா தெரியாது கஷ்டம். இது மீட்டர்ல சென்டிமீட்டர். சரியா? ஸோ சென்டிமீட்டர்², இங்கேயும் சென்டிமீட்டர்². ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7.7. சரியா? ஓகே. A cube has total surface area of 486 cm². Find its lateral surface area. எப்பவுமே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும்? பவுண்டிங்ஸ் இருக்கிறத நம்மளுடைய நோட்டேஷன்ஸ்க்கு மாத்திக்கணும். சரியா? கொடுத்துருக்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. என்ன ஃபார்முலா? அது என்னது? கியூப் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரியாம செய்ய முடியாது. ஸோ டிஎஸ்ஐக்கு ஃபார்முலா வந்து 6a². ஸோ 6a² இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 486 கொடுத்துருக்காங்க. ஸோ 486 போட்டாச்சு. அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 486 by 6 போடுவீங்க. கட் பண்ணிக்கலாம். ஸோ 6 8 48, அப்புறம் 1, ஸோ 81. a² இஸ் ஈக்குவல் 81 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும்? 9 இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்கறான்? ஃபைண்ட் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ LSA ஃபார்முலா என்ன? 4a². ஸோ LSA இஸ் ஈக்குவல் டு 4a² ஃபார்முலா படிச்சிருந்தோம். அப்போ a தெரியும் உங்களுக்கு. ஸோ 4 இன்டூ 9 இன்டூ 9. ஸோ 9 9 சார் 81. 81 இன்டூ 4 தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இன்டூ பண்ணீங்கன்னா 32. ஸோ 324 தான் உங்களுக்கு LSA-க்கான வேல்யூ. ஸோ யூனிட் வந்து cm². சரியா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி, தெரியாட்டி கஷ்டம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 7.8. ஸோ two identical cubes, ஓகேவா, of side 7 cm are joined end to end. Find the total and lateral surface area of the new resulting cuboid. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஒரே மாதிரியான கியூப்ஸ் இருக்கு. ஸோ வரைஞ்சிக்கலாமா? 2 ஒரே மாதிரியான கியூப்ஸ். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு. ரெண்டுக்கும் சைடு என்ன 7 cm கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 7 cm கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றாங்க? ரெண்டையும் சேர்க்கிறாங்க. ஸோ ரெண்டையும் சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா சேர்த்துக்கலாம். சரியா? எப்படி இருக்கும்? சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? 2 இருக்கிறத சேர்க்கும் போது கண்டிப்பா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். கரெக்டா? ஓகேவா? கொஞ்சம் பெருசா போட்டு ஜூம் பண்ணிருக்கேன், அவ்வளவு விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த டேஷா இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. அப்ப இது 7 இருக்கும், இது 7 இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா சைடும் 7 தானே? அப்ப இங்கேயும் 7 இருக்கும். ஹைட்டும் உங்களுக்கு 7 இருக்கும். அவ்வளவுதானே? 2 பீஸ் இருக்கு. இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். 2 கியூப் சேர்க்கும் போது என்ன ஆயிட்டு? கியூபாட் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு சைடு 7, இந்த பக்கம் லென்த் பெருசா இருக்கும். கண்டிப்பா கியூப்னு சொல்ல முடியாது. ஸோ 3 சைடும் சேம்னா அது கியூப். கொஞ்சம் சைடு ஏதாச்சும் ஒரு சைடு மாறினா கண்டிப்பா என்ன கியூபாய்டு போயிடும். ஸோ வந்து ஷேப் வந்து கியூபாய்டு அவனுக்கு கொடுத்துட்டான்.
ஃபைண்ட் த எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ ரிசல்டிங் கியூபாய்டு. ஸோ வந்திருக்க கியூபாய்டுக்கு எல்எஸ்ஏ கண்டுபிடிக்கணும், டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன உங்களுக்கு லென்த் வந்து உங்களுக்கு 14, பிரெத்தும் ஹைட்டும் சேம் தானே, இது 7 தான். சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஸோ டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ 2 இன்டூ எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 இன்டூ என்னது 14 இன்டூ 7 போட்டுக்கலாமா? 14 இன்டூ 7 98. ஸோ 98 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். பிளஸ் அடுத்து என்னது 7 இன்டூ 7 49 போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிளஸ் 14 இன்டூ 7 98 போட்டுக்கலாம். அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்டூ அது ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 245 கிடைக்கும். அதை இன்டூ பண்ணிங்க பண்ணால் உங்களுக்கு 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து டிஎஸ்ஏ. சரியா? அடுத்து தேவை எல்எஸ்சி தேவை. எல்எஸ்ஏ ஃபார்முலா என்ன உங்களுக்கு? 2 இன்டூ எல் பிளஸ் பி இன்டூ ஹைச் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 போட்டுக்கலாம். எல் பிளஸ் பி ஸோ 14 பிளஸ் 7 ஓகேவா 21. ஸோ 21 இன்டூ ஹைட் என்ன உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இன்டூ 2 இன்டூ 7. ஸோ இன்டூன்னு பாருங்க ஆன்சர் 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஒரு கியூபு 2 கியூபு 2 சேர்க்குறாங்க, சேர்க்கும் போது கியூபாக கிடைக்குது. அதுக்கான எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா ஒட்டுறாங்க சேர்க்குறாங்க, எதுவுமே கிடையாது. ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆனால் கொடுத்துட்டான்ல கியூபாயும் கொடுத்துட்டாங்க, ஏன் வருத்தப்பட போறீங்க? அவ்வளோதான். சரியா? ஓகே. சப்போஸ் உங்களுக்கு கியூபாய்டு கொடுக்காம இருந்தாலும் நீ கண்டுபிடிக்கணும். கியூபாய்டு கொடுக்காம இருந்தாலும் கூட வந்திருக்க ஷேப் கியூபாய்டு தான். ஏன்னா 3 சைடு இருக்கு, அது 2 சைடு வந்து சேமா இருக்கு, ஒரு சைடு வித்தியாசமா இருக்கு. அப்போ கண்டிப்பா கியூப் கிடையாது, கியூபாய்டு தான் அப்படிங்க கெஸ் பண்ணி போட்டுறணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல, சாரி, இதான் லாஸ்ட் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த பார்ட்ல இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐஸ்குள்ள போயிடும். எஸ்ஐ 7.2 பார்ப்போம். 7.2 பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேக் விட்டுடலாம். என்ன பண்ணுங்க, கேப் விட்டான்னு விட்டுறக்கூடாது. நீங்க சால்வ் பண்ணணும். இந்த பார்த்த கொஸ்டின்ஸ் வச்சு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி 7.2 சால்வ் பண்ணுங்க. தெரியாத பட்சம் என்ன பண்ணலாம், நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. சமைச்சு புக் லிங்க் கீழே இருக்கும். அதை தாண்டி ஏதாச்சும் புக் தேவைப்படுச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க் புக் ரிவ்யூ அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, எல்லா ரிவ்யூ கொடுத்துருப்போம். ஸோ பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா புக்கை வந்து வாங்கிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்தா மட்டும் தான் ஐடியா கிடைக்கும். புக் வாங்கணுமா வேண்டாமா தெரிய வரும். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ பை, டேக் கேர்.